கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் வறுமை இருக்கின்றதா? அந்த வறுமையை மாற்ற நீங்கள் செழித்திருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய பிரியம். கடன் பிரச்சனையில் நின்று செழித்திருக்க வேண்டும். வறுமையும் போராட்டங்களும் இன்றி செழித்திருக்க வேண்டும். ஏழைகளுக்கு மனதிறங்கி உதவி செய்யும்படி செழித்திருக்க வேண்டும். நீங்கள் செழித்திருந்தால்தான் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவீர்கள். கர்த்தருடைய ராஜ்யம் விருத்தி அடையும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் செழித்திருக்க முதல் வழி சங்கீதம் 92:13 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று. செழித்திருக்க எல்லாரும் விரும்புவது இயற்கைதான். ஆனால் யார் செழித்தோங்குவார்கள்? ஆம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நீங்கள் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற நன்மையும் இன்பமுமான சபை கூடுதலில் பங்கு பெற வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதிருப்பீர்களாக என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது செழித்திருப்பீர்கள். நாம் செழிக்க இரண்டாவது வழி சங்கீதம் 1:2-3 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேத வாசிப்பும் ஜெபமும் தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியமும் ஆத்துமாவிலே பெரிய செழிப்பை கொண்டு வரும். கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் எவ்வளவு தியானமாய் இருக்கிறீர்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை செழிக்கச் செய்வார். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள், ஆடுகளை மேய்த்த அவரை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார். அப்படிப்பட்ட செழிப்பை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுப்பார். எனவே வேத வாசிப்பையும் ஜெபத்தையும் வேதத்தை தியானிக்கிறதையும் அதிகமாக்குங்கள். மூன்றாவதாக நீதிமொழிகள் 28:25 பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை ஒரு கடையில் பொருட்கள் வாங்கச் சென்ற பொழுது அங்கே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற வேத வசனம் காணப்பட்டது. அந்த கடையின் முதலாளி இப்படி சொன்னார், ஐயா, நான் மிக ஏழ்மையாக இருந்தேன். சொந்தமாக கடை வைக்க கூட வசதி இல்லை. ஒரு நாள் இந்த கர்த்தருடைய வசனம் என் கண்களில் தென்பட்டது. அன்றிலிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க தீர்மானித்தேன். கர்த்தரும் தம்முடைய மாறாத வசனத்தின்படி என்னை செழிப்படையும்படி செய்தார். என் பகுதி நேரங்களிலெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வருகிறேன் என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை எவ்வளவு நீங்கள் நம்புகிறீர்களோ அவ்வளவு வறுமை நீங்கி நீங்கள் செழிப்பீர்கள். நான்காவது வழி, செழிப்பின் இன்னொரு வழிமுறையை சங்கீதக்காரன் 92:12 அவன் கூறுகிறான், நீதிமான் பனையைப் போல செழித்திருப்பான் என்று. ஆம், சங்கீதம் 92:12 நாம் இப்படி பார்க்கிறோம், நீங்கள் நீதிமானாய் வாழ்ந்து நீதியையும் நியாயத்தையும் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே செழிப்பீர்கள். பனை மரம் வறட்சியான காலத்திலும் இனிமையான பதநீரை கொடுக்கும். சுவையான நொங்கை தந்தருளும். அது எளிதாக்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் பனையைப் போல செழித்திருக்க வேண்டுமானால் நீதிமானாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
ஆம் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீதிமானாய் வாழுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஒவ்வொரு நாளும் நீங்களும் உங்கள் குடும்பமும் செழிக்க தொடங்கும் பிரியமானவர்களே. கடைசியாக நாம் செழிப்பான வாழ்க்கைக்குரிய வழி நீதிமொழிகள் 11:25 சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தருக்கு கொடுப்பதிலும் ஏழை மக்களுக்கு மனம் இறங்குவதிலும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நூறத்தனையாக தந்தருளுவார். இறைக்கின்ற கிணறு ஊறும் என்பது பழமொழி அல்லவா? நிச்சயமாகவே நீங்கள் செழிப்பீர்கள். ஆம் எனக்கு அருமையானவர்களே, உதாரண குணமுள்ள ஆத்துமாக நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலேயும் நீங்கள் செழிப்பீர்கள். மேற்கண்ட 5 காரியங்களையும் நம் வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது வறுமை நீங்கி நீங்கள் செழித்திருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.